நாங்கள் புல்லட் ட்ரெயின் விட போகிறோம், வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்குறோம், இதுக்கப்புறம் பாருங்கள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும் 2 மணி நேரத்தில் வந்துடுவோம், 4 மணி நேரத்தில் வந்துடும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி அரசு. மோடி அரசாங்கம் தொடர்ந்து பெரிய அளவுக்கு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயினை லான்ச் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுக்கும் போய் மோடி அவர்களே திறந்து வச்சுருப்பார். அங்கே அந்த சில ஈவெண்ட்டில் வந்து ரயில்வே துறை அமைச்சரே இல்லாத அளவுக்கு விளம்பர வெறியோடு நடந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மோடி அரசாங்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மண்டையில் நறுக்குன்னு கொட்டுற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்கு என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, ரயில்வேல எவ்வளவு நிதிகள் வந்து நீங்கள் ஒதுக்குனீங்க, நீங்கள் புல்லட் ட்ரெயின் விட்றது, வந்தே பாரத் விட்றது அதெல்லாம் அப்புறம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், பாதுகாப்புக்கு இப்போ எவ்வளவு திட்டங்கள் ஒதுக்குனீங்க, எவ்வளவு நிதிகள் ஒதுக்குனீங்க அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு மட்டும் இல்லை, விழா காலங்களில் சாமானிய மக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்கு எப்பேற்பட்ட சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் பண்டிகைகளுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்களில் பார்த்தா தெளிவாக தெரியும். எக்ஸ்ட்ரா ஒரு 4 பெட்டி விட்டுட்டா அந்த கூட்டமெல்லாம் அழகாக ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் புல்லட் ட்ரெயின் விட்டு இந்தியாவை அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக கொண்டு போக போகிறோன்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மோடி அரசாங்கம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.